ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுப்ரபாத்தம். துயிலெழுப்புதல். எந்தை ராமானுசமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் யவனவன், அயர்வரு அமரர்களதிபதியவனவன், துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே. ஸ்ரீரங்கம் அத்தியனோற்சவம். பெரிய திருநாளும் அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள். திருப்பாவை சாற்றுமுறை. நித்தியப்படியாகவே அனத்தியனமான திருக்கார்த்திகை நியமத்துக்கு உள்பட்ட நாள் தவிர வருஷம் முழுதும் திருவாராதன காலத்தில் சொல்ல வேண்டிய திருப்பாவைதான் மார்கழி மாதத்தில் விசேஷமாக சொல்லப்படுகிறது. நித்தியப்படியான திருப்பாவையை மார்கழியில் விசேஷமாக சொல்லுவதாவது 30 பாட்டையும் சொல்லி முடித்த பிறகு கடைசியில் நாள் பாட்டு சொல்வது. முதல் தேதிக்கு முதல் பாட்டு, 2ஆம் தேதிக்கு 2ஆம் பாட்டு என்று 30ஆம் நாளுக்கு 30ஆம் பாட்டு சொல்லுவது. 29ஆம் தேதியோடு முடிவதாயிருந்தால் 29ஆம் நாளில் 30ஆம் பாட்டையும் சேர்த்து சொல்ல வேண்டியது. சங்கராந்தி அன்று நம்பெருமாள் உபயநாச்சிமாருடன் புறப்பட்டு ஆயிரக்கால் மண்டபம் எழுந்தருளுவார். அங்கே தளிகை அமுது செய்த பிறகு திருப்பாவை சாற்றுமுறை. 2 தாசநம்பி பந்தங்கள், திருத்துழாய் கூடைகள் முதலான சாமான்கள் சித்தமாயிருக்கும். ஸ்தலத்தார், ஆச்சாரிய புருஷர்கள், தீர்த்தக்காரர்கள், தர்மகர்த்தாக்கள் முதலானோர் வந்து கோஷ்டியாக நின்று கொண்டிருப்பார்கள். அரையர்கள் இருவர் எழுந்தருளி சேவை மரியாதைகளோடு பரியட்டம் கட்டிக்கொண்டு சித்தமாயிருப்பார்கள். நம்பெருமாள் நியமனம் கேட்டு சேவி என்று அருளப்பாடு ஆகும். அரையர்கள் தாளம் தட்டிக்கொண்டு மார்கழி திங்கள் என்று தொடங்குவார்கள். திருமஞ்சன ஊழியக்காரர் வைத்து கொண்டிருக்கும் திருத்துழாயை எடுத்தெடுத்து அர்ச்சகர் நம்பெருமாள் திருவடியில் சேர்ப்பார். 30 பாட்டு முடியும் வரை திருத்துழாய் சமர்ப்பித்து கொண்டே இருப்பார். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று முதல் பாட்டு முடிந்தவுடன் வையத்து என்று 2ஆம் பாட்டை ஆரம்பியாமல் ஏலோர் எம்பாவாய்க்கு முன்னதாக உள்ள பாரோர் என்னும் அடியை 2ஆம் தரம் சொல்லி வையத்து என்று 2ஆம் பாட்டை பாடுவார். ஒரு பாட்டை பாடி முடித்து அதிலுள்ள கடைசி அடியை மறுபடியும் சொல்லி மேல் பாட்டு ஆரம்பிக்கப்படும். 30 பாட்டுக்கும் உள்ள அந்தாதி தொடரை கவனியுங்கள். மார்கழி படிந்து, வையத்து உகந்து, ஓங்கி நிறைந்து, ஆழி மகிழ்ந்து, மாயனை செப்பு, புல்லும் குளிர்ந்து, கீசு கீசு திற, கீழ்வானம் அருள், தூமணி நவின்னு, நோத்து திற, கத்து பொருள், கனைத்து அறிந்து, புல் கலந்து, உங்கள் பாடு, எல்லே பாடு, நாயகனாய் நீக்கு, அம்பரமே உறங்கு, உந்து மகிழ்ந்து, குத்துவிளக்கு தகவு, 30 நீராட்டு, ஏற்ற புகழ்ந்து, அங்கன் இழிந்து, மாறி அருள், அன்று இறங்கு, ஒருத்தி மகிழ்ந்து, மாலே அருள், கூடாரை குளிர்ந்து, கறவைகள் பறை, சிற்றம் மாற்று, வங்கம் இன்புறுவர். இது ஸ்ரீரங்கத்து அரையர்களின் வழக்கம். இதுவும் இன்று விசேஷ சாற்றுமுறையாகையால் இப்படி பாடப்படுகிறது. மார்கழி முழுதும் திருப்பாவை இப்படியே. பகல் 10 3ஆம் திருநாள் சென்னியோங்கு திருமொழி முடித்து மேலே திருப்பாவை பாடும்போது இப்படி முற்பாட்டின் கடைசி சொல்லை இரட்டிப்பதில்லை. இந்த கிரமத்தில் சாற்றுமுறை ஆனதும் கோஷ்டிக்கு திருத்துழாய் விநியோகம் ஆகி பிறகு தீர்த்தம் சடகோப்பம் விநியோகமாகும். அத்தியனோற்சவத்தில் திருவாய்மொழி சாற்றுமுறை, மறுநாள் இயற்பா சாற்றுமுறை என்பதும் இப்படியே ஆழ்வாரை நம்பெருமாள் திருவடியில் சமர்ப்பித்து அவர் மேலும் நம்பெருமாள் மேலும் திருத்துழாய் சமர்ப்பிக்கப்படும். இயற்பா சாற்றும்போது சாற்றுப்பாட்டுக்கள் சேவிக்கையில் நம்பெருமாள் திருவடியில் திருத்துழாய் சமர்ப்பிப்பதோடு இயல் சாற்று என்றும் பொது சாற்று என்றும் உள்ள எல்லா பாட்டுக்களை சொல்லுவதும், எல்லாம் முடியும் வரையில் திருத்துழாய் சமர்ப்பிப்பதும்,
கர்ப்பகிரகத்தில் இத்தனையும் முடித்து வெளியே போய் துவாரபாலகர் பக்கலிருந்து மீண்டும் சாற்றுக்கவி, இயல் சாற்று, பொதுச்சாற்று எல்லாவற்றையும் சொல்லி முடிக்கும் வரையில் திருத்துழாய் சமர்ப்பிப்பதும் வழக்கம். அரையர் பிரதிதினம் காலையில் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பாடும்போதும் சங்கராந்தி அன்று திருப்பாவை சாற்றுமுறை பண்ணும்போது ஒவ்வொரு பாட்டின் ஏலோர் எம்பாவாய் நீங்களாக கடைசி அடி முழுதையும் 2 தரம் சொல்லுகிறார். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய், பாரோர் புகழ படிந்து வையத்து வாழ்வீர்கள் என்று அவர் பாடும் கிரமம். திருப்பாவைக்கு விசேஷமுள்ள நாள் ஆகையால் ஒவ்வொரு பாட்டையும் 2 தரம் சேவிக்கும் பாவனையாக இப்படி கடைசி அடி இரட்டிக்கிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9508436698 என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடை ஆவியே என்னும் நின் திருவெயிற்றால் இடந்து நீ கொண்டா நிலமகள் கேள்வனே என்னும் அன்னுரு வேகம் தகுவினி கொண்டா ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிறேன் முடிவு வழ்கனக்கு